ஆமேன். வாசித்த வேத வசன பகுதியினுடைய முதல் வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன போது, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். தேங்க்யூ. சத்தமுறை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உரத்த சத்தத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. வாசித்த வேத வசனத்தின் நீராக சிந்தைகளை திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவனாகி கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு வெளிப்பாட்டை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சார் யோயாக்கீன் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்குள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமத்திலே தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது. அதில் சில தீர்க்க தரிசனங்களை பெரிய தீர்க்க தரிசிகள் என்று சொல்லியும், சில தீர்க்க தரிசன புத்தகங்களை சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று சொல்லியும் வேத பண்டிதர்கள் பிரித்து காண்பித்திருக்கிறார்கள். ஆக ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் என்ற தீர்க்க தரிசன புத்தகங்கள் பெரிய தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொல்லியும், ஓசியா முதல் மல்கியா வரையிலான புத்தகங்களை சின்ன தீர்க்கதரிசிகள் என்று சொல்லியும் வேறுபடுத்தி நமக்கு காண்பிக்கிறார்கள். ஆக சின்ன தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று பிரிப்பதற்கு அவர்கள் தங்களுடைய சரீர வளர்ச்சியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் எழுதப்பட்ட புத்தகங்களின் அடிப்படையிலே பெரிய தீர்க்கதரிசிகள் சின்ன தீர்க்கதரிசிகள் என்று பிரித்து காண்பித்திருக்கிறார்கள். ஆக அதில் இந்த பெரிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் பட்டியலிலே வருகிறவர் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு விசேஷத்தை சொல்ல வேண்டுமானால், அவர் ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி. அதாவது எந்த ஒரு காரியத்திற்காகவும் அழுது தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி, இல்லாவிட்டால் புலம்பலின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். ஆகவேதான் தனிப்பட்ட முறையிலே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் முடிந்தவுடன் புலம்பல் என்ற ஒரு புத்தகத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அது முழுவதுமாகவே எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பலாகவே நமக்கு காணலாம். ஒரு சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இந்த எரேமியா தீர்க்கதரிசி கண்டதான ஒரு தரிசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதை நான் உங்களுக்கு திட்டமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். அந்நாட்களிலே ராஜாக்கள் காலத்திலே ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாக தீர்க்கதரிசிகள் கூட இருப்பாங்க. இன்றைக்கு பெரிய பெரிய முதலமைச்சர், பிரசிடென்ட், நம்முடைய தமிழ் பிரசிடென்ட், இவங்க கூட யாரை வச்சிருக்கிறாங்கன்னா IAS அதிகாரிகளை கூட வச்சிருப்பாங்க. இவங்க எந்த மீட்டிங்ல போய் என்ன பேசினாலும் இந்த IAS அதிகாரிகள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதான அந்த நோட்ஸ் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதான் அவங்க வாசிப்பாங்க, அல்லனா பேசுவாங்க. முதலமைச்சர் யாராக இருக்கலாம், பிரசிடென்ட் யாராக இருக்கலாம், ஆனால் இவர்களுக்கு மூளையாக செயல்படுகிற IAS அதிகாரிகள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அவங்க எங்க போனாலும் அவங்க கூட இவங்க போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி இன்றைக்கு நடக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டங்களிலே ராஜாக்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, யூதாவின் ராஜாவாகிய சொத்ரோம், வேதம் சொல்லுகிறது, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சார் யோயாக்கீன் குமாரனாக எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, கவனிங்க,
இந்த எரேமியா தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பாபிலோனின் ராஜா என்ன பண்றாருன்னா, நேபுகாத்நேச்சார் இந்த யூதாவின் ராஜாவையும் பிரபுக்களையும் தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்துட்டு போகிறான். ஒரு சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நம்முடைய பகுதியை தான் நீங்க யூதா என்று வச்சுக்கோங்க. ஒருவேளை கேரளா மாநிலத்தை பாபிலோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாபிலோன்ல இருந்து இந்த குட்டைக்கோடு பள்ளிக்கூட்டத்துக்கு வந்து இங்க இருக்கிற மெயின் தலைகள் விஐபிஸ் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சபையில் இருக்கிற முக்கியமானவங்களை எல்லாரையுமே சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் சிறைப்பிடித்து போன அப்புறம் இங்க பாஸ்டர் டார்வின் இருக்கிற மாதிரி அன்றைக்கு அங்க யார் இருந்தது? எரேமியா தீர்க்கதரிசி. இவர் அழுகிறார். இவருக்கு தான் அழுகிறது அவருடைய ஹேபிட் இல்லையா, அவருடைய பழக்க வழக்கம் அழுவது. ஆமென். அவர் அழுகிறாரு, ஆண்டவரே நான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன், எனக்கு தெரியாம யூதாவே நேபுகாத் பாபிலோனின் ராஜா வந்து இந்த தேசத்துல இருக்கிற ராஜாவையும் பிரபுக்களையும் தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்துட்டு போயிட்டானே ஆண்டவரே சொல்லி அவர் அழுகிறாரு. ஒரு அழுல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு விளங்குச்சா? இது விளங்காம நான் அடுத்த பகுதிக்கு போனேன்னா நான் மட்டும் பேசிட்டு இருக்க வேண்டியதான், நீங்க அப்படியே உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாவும் சொல்லிட்டேன். ஆமா, ஸ்தோத்திரம். பாபிலோனின் ராஜா யூதாவின் தேசத்துக்குள்ள வந்து யூதாவின் ராஜாவையும் பிடிச்சிட்டாரு, அங்க இருக்கிற பிரபுக்களை பிடிச்சிட்டாரு, அங்க இருக்கிற தச்சர் கொல்லர் எல்லாரையுமே பிடிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க யார் இருக்கிறது? எரேமியா இருக்கிறாரு. எரேமியா அழும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது ஆண்டவர் அவர்கிட்ட பேசல, ஒரு விஷன் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தை தான் இன்னைக்கு ராத்திரி நான் பிரசங்கிக்க போகிறேன். கைகளை தட்டி ஒண்ணு கத்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. கவனிங்க, எரேமியா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஏன் அப்பா என்கிட்ட சொல்லாம ராஜாவையும் தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போ நம்ம கூட கேட்போம் இல்ல, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படி வந்த உடனே பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இப்படி நடந்துச்சு, ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்போம். பாஸ்டர் தெரிஞ்சா சொல்லுவாரு, இல்லைன்னா ஜெபிப்போன்னுவாரு. சரிதானே? அப்படித்தானே? ஸ்தோத்திரம். ஆமீன், ஸ்தோத்திரம். அந்த மாதிரி எரேமியா அழும்போது ஆண்டவர் ஒரு விஷன் கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுக்கிறாரு. அது என்ன தரிசனம் அப்படின்றத தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமீன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் காண்பித்தார். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பாருங்க. தரிசனம் எப்படி கிடைக்குது பாருங்க, எப்படி கிடைக்குது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் வைக்கப்பட்டிருந்த 2 பாஸ்கெட். என்னதுங்க? 2 கூடை. 2 கூடைகளை கர்த்தர் காண்பித்து அந்த கூடைகளில் அத்திப்பழங்கள் இருந்துச்சாம். என்ன பழங்கள்? அத்திப்பழங்கள். கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கவனிங்க, உங்க வீட்டில் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும்போது நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிற தெய்வ பிள்ளை முதலாவது செய்ய வேண்டியது முழங்கால் படியிட்டு, இது சம்பவிக்க காரணம் என்ன ஆண்டவரே,
இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை யாருகிட்ட விசாரிக்கணும்? கர்த்தர்கிட்ட விசாரிக்கணும். கைகளை தட்டி ஒன்று கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டுங்க. எஸ், கவனிங்க. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைக்கு ஒரு பழக்கம் இருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் நடந்த உடனே ஏதெങ്കിലും தீர்க்கதரிசி ஒரு போனை போட்டு எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கறத விட நீ முழங்கால் படி போட்டு, ஆண்டவரை இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, ஏன் இவைகள் சம்பவித்தது என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது அவர் உங்களுக்கு வெளிப்பாடை தருவார், தரிசனத்தை தருவார், வார்த்தையை தருவார். ஏதாவது ஒரு வழியில் அவர் நம்ம இடத்தில் பேசுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. அவன் நல்ல கவனிக்கணும். ஆவிக்குரிய ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஊழியக்காரரோடு மட்டுமல்ல தொடர்பு. வேதம் சொல்லுகிறது, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறார். ஊழியக்காரங்க விசுவாசிய கர்த்தரிடத்துல கனெக்ட் பண்றாங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் எப்போதும் இருக்க வேண்டும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். Thank you Jesus, thank you Lord. கவனிங்க. ஆமா, இங்க வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி நடந்த காரியங்களை மனதில் கொண்டு கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே இவைகள் ஏன் சம்பவித்தது என்று சொல்லி. அப்பொழுது ஒரு தெளிவான தரிசனம் கிடைக்கிறது. இதோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் 2 கூடைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த 2 கூடையிலும் என்ன இருந்துச்சாம்? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன இருந்துச்சாம்? அத்திப்பழம். லிசன். அன்னைக்கு எரேமியாவுக்கு அத்திப்பழம் தான் தெரியும், அதனால அத்திப்பழத்தை காட்டினார். ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஜெபிச்சோம், பாஸ்டர் டார்வின் ஜெபிச்ச ஆண்டவர் என்ன காட்டுவாருன்னா 2 கூடை நிறைய தக்காளி பழத்தை காட்டுவார். லிசன். இப்ப இந்த சபையில நிலவரத்துக்காக பாஸ்டர் ஜோமன் அவருக்கு என்ன காட்டுவாரு? தக்காளி பழத்தை காட்டுவார். ஆனா எரேமியாவுக்கு என்ன காட்டினாரு? அத்திப்பழத்தை காட்டினார். இப்ப 2 கூடை, 2 கூடையிலும் என்ன இருக்கிறது? அத்திப்பழம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. லிசன். 2வது வசனத்தோடு வாசிங்க. ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே ருசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. லிசன். 2 கூடை, 2 கூடையில ஒரு கூடையில தி பெஸ்ட். எப்படிங்க தி பெஸ்ட் அப்படின்னா நம்பர் 1 குவாலிட்டி அத்திப்பழம். அத்திப்பழத்தை விட்டுருங்க, நம்ம தக்காளி பழம்னே பேசுவோம். ஒரு கூடையில முதல் தர அத்திப்பழம். அத்திப்பழம்னா தக்காளி பழம். ஒரு ஓட்டை இல்ல, ஒரு பிளாக் மார்க் இல்ல, பழத்தை அப்படி கையில எடுத்து அப்படியே சாப்பிட்டுறலாம் மாதிரி அழகான தக்காளி பழம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தக்காளி பழம் ஒரு கூடையில் இருக்குது. இன்னொரு கூடையில தி மோஸ்ட் வேஸ்ட் சொல்லலாம், ஒண்ணுக்குமே உதவாத, கொண்டு குப்பையில கொட்டக்கூடிய அளவிற்கு மிகவும் மோசமான அழுகின கெட்ட அத்திப்பழம். அப்போ ஒன்று மிகவும் நல்லது, ஒன்று மிகவும் கெட்டது. இந்த ராத்திரி நான் பேச போற செய்தி நல்ல அத்திப்பழம், கெட்ட அத்திப்பழம். லிசன். நமக்கு ஸ்கூல்ல 35 பாஸ், 35 மார்க் பாஸ், அப்புறம் அதுக்கு மேல 50, 60, 70, 80 அப்படி எடுத்துட்டே போகலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படி எல்லாம் இருக்கு. ஸ்கூல்ல இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா நம்ம ஆண்டோடைய கணக்குல ஒன்னு ஃபர்ஸ்ட், இன்னொன்னு 0. இந்த செகண்ட், தேர்ட் இதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. கொடுத்தா 100% நல்லதா இருக்கணும், இல்லைன்னா கெட்டது. இந்த ஆவரேஜ் எல்லாம் அங்க கிடையாது. ஆவரேஜ் எல்லாம் ஜஸ்ட் பாஸ், ஆவரேஜ் இதெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. ஒன்று 100 பலம் கொடுக்கணும், இல்லைன்னா 0 இருக்கணும்.
வேதம் சொல்லுகிறது ஒரு கூடையிலே பெஸ்ட் அத்திப்பழம், இன்னொரு கூடையில மிகவும் மோசமான அத்திப்பழம். வேதம் சொல்லுகிறது, நன்றாக கவனிக்கணும், இது ரெண்டுமே எங்க தான் இருக்குது? எங்க இருக்குது? பேசுங்க. எங்க இருக்குது? ரோட்ல இருக்குதா, சந்தையில இருக்குதா, கடை தெருவில் இருக்குதா? ஆலயத்தில் தான் இருக்கு. இப்ப நம்ம ஆலயத்தில் தான் இருக்கோம். நம்ம எங்க தான் இருக்கோம்? ஆலயத்தில் இருக்கோம். பழமும் எங்க தான் இருக்குது? ஆலயத்தில் இருந்துச்சு. லீசன், இந்த ரெண்டு அத்திப்பழமும் எங்க தான் இருக்குது? ஆலயத்தில். நல்ல அத்திப்பழமும் இருக்குது, கெட்ட அத்திப்பழமும் இருக்குது. அப்ப ஆலயத்துக்குள்ள ரெண்டு விதமான அத்திப்பழம் இருக்குது. நல்லவைகள் மிகவும் நல்லதா இருக்குது, கெட்டவைகள் மிகவும் கெட்டதா இருக்குது. நீங்க தெய்வ சமூகத்தில் வந்து நான் கொஞ்சம் தான் பாவம் பண்றேன், சும்மா கொஞ்சம் அப்படி பண்றேன் அப்படிலாம் சொல்றதுக்கு இல்லை. பாவம் பாவம் தான், கெட்டது கெட்டது தான், நல்லது நல்லது தான். ரெண்டு கூடை, ஒன்று நல்ல அத்திப்பழம், இன்னொன்று கெட்ட அத்திப்பழம். லிசன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் முதல் பலன்களை சேர்க்க வருகிறார். எந்த பலனை? முதற் பலனை. இந்த முதற் பலன் அவர் சேர்க்கும் போது இந்த ஆவரேஜ் சொல்லி எல்லாம் நீங்க போக முடியாது. பெஸ்டா இருந்தா போகலாம், கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஏன்னா ரெண்டு கூட தான் இருக்கு. எத்தனை கூட? ரெண்டே கூட. ஒன்னு நல்லது, ஒன்று கெட்டது. இந்த ராத்திரி உங்ககிட்ட நான் சொல்ல போற செய்தி, நீ நல்ல அத்திப்பழமா இருக்கிறாயா இல்ல கெட்ட அத்திப்பழமா இருக்கிறாயா? ஆலயத்துக்குள் ரெண்டு கூடையை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த ராத்திரி என் சத்தத்தை கவனமாய் கவனிக்கிற பிரிய சகோதரா, பிரிய சகோதரி, இயேசு கனியை தேடி வருகிறார். அவருக்கு தேவை நல்ல அத்திப்பழம். நல்ல அத்திப்பழத்தை சேர்த்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். கெட்ட அத்திப்பழத்தின் நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறிவிடும். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீ நல்ல அத்திப்பழமாய் இருக்கிறாயா கெட்ட அத்திப்பழமாய் இருக்கிறாயா? கர்த்தர் எரேமியாவுக்கு காண்பித்த தரிசனத்தில் அவர் சொல்றாரு, நான் ரெண்டு கூடைய பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எரேமியா கிட்ட ஒரு கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 3வது வசனம் வாசிங்க. 3வது வசனம், கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது. இப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த தரிசனத்தை எரேமியாவுக்கு கொடுத்துட்டு எரேமியா கிட்ட திரும்ப கேட்கிறார், எரேமியா நீ என்னத்தை பார்க்கிறேன்னு? நீ என்னத்தை பார்க்கிற? நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்போம் இல்லை, நீ என்னத்தை பார்த்துட்டு இருக்க? அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போலதான் கர்த்தர் எரேமியாட்ட கேட்கிறாரு, என்னத்தை பார்க்கிறேன்னு? நீ என்னத்தை அப்படிதான் இருக்கு பைபிள்ல. ஆமா, கத்தான் எரேமியாவே நீ என்னத்தை அப்படிதான் எழுதிருக்குல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்திருப்பாங்களோ? நம்ம ஆட்கள் அங்க எப்படி போனாங்க? என்னத்தை பார்க்கறது, என்னத்தை அண்ணாத்தை எல்லாம் யார் பேசியது? ஆமா, இங்க அங்க உங்க எல்லாம் யார் தான் சொல்லுவாங்க? டிக்ஷனரியில் இல்லாத அவ்வளவு தமிழும் நம்ம பேசுவோம். ஒரு சத்தமா சொல்லுங்க பாருங்க. நமக்கும் டிக்ஷனரிக்கும் யானி வச்சாலும் எட்டாது. அஞ்சேனுவோம் இஞ்சேனுவோம். நம்ம மதுரையிலேயே சென்னையில போய் நின்னா நம்மள தமிழை சொல்லவே மாட்டான். நம்ம அஞ்சு இஞ்சின்னு நிற்போம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மாதிரிதான் எழுதியிருப்பாங்க போல தெரியுது. ஆமா, எரேமியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார் பாருங்க, என்னத்தை காண்கிறாய்? என்னத்தை காண்கிறாய்? அது எரேமியா சொல்றாரு, அந்த அத்திப்பழங்கள், ஆமென், சோத்திரம், என்னத்தை
என்னத்தை காண்கிறாய் என்று. அதற்கு நான் அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவையுமாய் இருக்கிறது என்றேன். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ எரேமியாவுக்கு ஜெபிச்ச விஷயம் ஒண்ணு, காட்டின தரிசனம் இன்னொன்னு. ஏன் ஆண்டவரை இங்க இருந்து எல்லாரும் சிறை பிடிச்சிட்டு போனாங்க, இதெல்லாம் ஏன் சம்பவிச்சதுன்னு கேட்டாரு. அதுக்கு விட என்ன கிடைக்குது பாருங்க, 2 கூட அத்திப்பழம் அப்படின்ட்டு ஆண்டவர் இப்ப விளக்கி சொல்றாரு. வாசிங்க, அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு, விளக்கி சொல்றாரு. நான் இவ்விடத்தில் இருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகப்பட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு, இங்கிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்களை நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுவேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்திற்கு அப்படின்னா பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்களை இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு நான் ஒப்பிடுவேன் சொல்றாரு. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைச்சோம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவெல்லாம் கள்ளமாரா இருக்கும், இவன் மாரெல்லாம் பாவிகளா இருக்கும். ஆனா பைபிள் சொல்றது, இங்கிருந்து சிறைப்பட்டு போன அவர்களை நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுவேன். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சோதனைகளை சகிப்போர் பாக்யவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எத்தனை பேருக்கு புரியுது? நீ நல்ல அத்திப்பழம்னா உனக்கு சோதனை உண்டுன்னு அர்த்தம். நீ நல்ல அத்திப்பழம்னா உன்னை சிறைப்பிடிக்க வருவான் பொல்லாங்க. நீ நல்ல அத்திப்பழம்னா உன்னை சொலகளை போட்டு புடைப்பான். நீ ஒரு நல்ல அத்திப்பழமாக, நீ ஆமே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு அத்திப்பழமா இருக்கணும்னா பொன்னை புடமிடுவது போல சத்ரு உன்னை புடமிடுவா. இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்றேன், எனக்கு சோதனைக்கு மேல சோதனை, வேதனைக்கு மேல வேதனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். அப்படின்னா ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். உங்களை நல்ல அத்திப்பழமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உங்களை புதமிட்டுக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இங்கிருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போனவர்களை நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுவே. இல்ல, நல்ல அத்திப்பழங்களுக்கு முதலாவது வந்த சோதனை சிறையிருப்பு. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படு. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் எனக்கு வேதனை, ஏன் எனக்கு பாடு, ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் எனக்கு உபத்திரவம், ஐயோ ஏன் எனக்கு சோதனை? இந்த சோதனை சும்மா உனக்கு வரல. இந்த சோதனை உன்னை பெரியவனாய் மாற்ற போகிறது. இந்த சோதனை உன்னை அதிகாரியாய் மாற்ற போகிறது. இந்த சோதனை உன்னை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்ற போகிறது. சோதனைகளை செய்கிறவர் பாக்கியவான். நல்ல கைத்தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். உடபல சந்தனா ரிபல கத்துரமனா. எனக்கு ஏன் வேதனை? சகோதரி, நீ கேட்கிற கேள்வி, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன தீமை செய்தேன், யாருக்கு ஒரு துரோகம் செய்யலையே, ஏன் எனக்கு இந்த பாடு? வேதம் சொல்லுகிறது, நல்ல அத்திப்பழங்களுக்கு சிறையிருப்பு, நல்ல அத்திப்பழங்களுக்கு சோதனை. இந்த ராத்திரி சோதனை செய்கிற சகோதரி, உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். உடவலா சந்தனா ரிபல கத்துரவல விஷயா. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம்.
Yes, 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 yes. Hallelujah, hallelujah. கிருப வெளிப்படட்டும். இது ராத்திரி கிருப வெளிப்படட்டும். ஓ, கிருப வெளிப்படட்டும். உரபல கதுரமனா, ரிபல கதுரமனா. Yes, Father. Yes, Father. Yes. கிருப. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன அவர்களை நல்ல அத்திப்பழங்களுக்கு நான் ஒப்பிடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர், நீங்க செய்யாததை நீங்க செய்தீங்கன்னு சொல்லி உங்க மேல குற்றம் சாட்டுறாங்கல்ல, நீங்க பேசாததை நீங்க பேசினீங்கன்னு சொல்றாங்கல்ல, உன் வீட்டுக்குள்ள நெருக்கத்தின் மேல நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். சோதனைகள் ஏன் எனக்கு என்று சொல்லி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். நெருக்கப்படுகிற அதே ஸ்தானத்தில், ஒடுக்கப்படுகிற அதே ஸ்தானத்தில் நீ யார் என்பதையும் நீ சேவிக்கிற தெய்வம் யார் என்பதும் அறியத்தக்கதாக உன் தலையை உயர்த்துகிற நாட்கள் சீக்கிரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. இந்த ராத்திரி கண்கள் குளமாக இந்த சத்தத்தை கவனிக்கிற சகோதரி, உன்னை யாரும் பாராட்ட யாருமே இல்லை, உன்னை ஆறுதல்படுத்த யாரும் இல்லை. எல்லாருமே உன்னை குற்றவாளியா பார்க்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த யூதர்களை இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு நான் ஒப்பிடுவேன். லிசன், இந்த நல்ல அத்திப்பழங்களை, ஒரு நல்ல அத்திப்பழமா ஒரு அத்திப்பழம் மாறணும்னா அதுக்கு என்ன வேணும்னா ஒரு அங்கீகாரம் வேணும். லிசன், கிரைண்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய பிராண்டட் கிரைண்டர் இருக்கு. பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், பேனசோனிக், பிபிஎல், சிபிஎல், ஏபிஎல், ஐபிஎல் நிறைய இருக்கு. பட் இதுல எது பெஸ்டோ அந்த பெஸ்டான கிரைண்டரை தமிழ்நாடு அரசு அங்கீகரிச்சிருக்கோம் இல்ல, இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம், அங்கீகாரம் பண்ணிருப்பாங்க. அந்த அங்கீகாரம் பண்ண ப்ராடக்ட்ல ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கும் இல்ல, இருக்கும். ஒரு பிராண்டட், ஒரு கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட, கம்பெனியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொருளை நீங்க சந்தையில கொண்டு கூட்டி போட்டு 10 ரூபாய்க்கு 3 நிற்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஒரு பிராண்டட் பொருள் இருந்துச்சுன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும், அதை வாங்க வேண்டியவங்க போய் நினைச்சுவாங்க, வாங்கிக்குவாங்க. ஆனா செல்லுபடி ஆகாததை தான் எங்க கொண்டு போட்டு விற்கணும், தெருவில் போட்டு. உங்களுக்கு தெரியுமா, இந்த 6, 6:30, 7 மணி ஆகும்போது ஷர்ட் விற்பாங்க. ஷர்ட் இந்த சுடிதார்லாம் விற்பாங்க. எங்க தெரியுமா, சந்தையில் டியூப்லைட் அங்கே இருக்கும், அதோட ஆப்போசிட்ல அந்த லைட் வெளிச்சம், அதாவது ஃபுல் வெளிச்சத்தில் இருக்காது, கொஞ்சம் வெளிச்சத்தில் ஷர்ட் நிறைய கொட்டி போட்டு விற்பாங்க. பார்த்துருக்கீங்களா யாராவது? இதை கவனிச்சா தெரியும். டைரக்ட் லைட்டில் நிற்க மாட்டான், அந்த லைட்டை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்பான், ஷர்ட்டை போட்டு எதை எடுத்தாலும் 75 ரூபா 100 ரூபான்னு விற்பான். நீங்கள் அங்கே பேக்கெட்டை பிரித்து பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. நம்ம தான் தெரியல, ஃப்ரீயாக கிடைச்சா பெனாயிலும் குடிக்க பார்ட்டிகள் இல்லையா, ஃப்ரீயாக கிடைச்சாலும், ஃப்ரீயாக கிடைச்சா ஃப்ரீயாக கிடைச்சா என்ன குடிப்போம் நம்ம? ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க. அப்போ 100 ரூபான்னு சொன்ன உடனே நம்ம புத்தியெல்லாம் எங்கே போவோம்? ஐயோ கூலியா 350 ரூபா, ஷர்ட்டுக்கு விலை எவ்வளவு?
100 ஒரு 5 அணத்தை வேண்டிட்டு போ, மாற்றி மாற்றி இடலான்னு. எப்படி மாற்றி மாற்றி இடலான்னு 5 அணம் வாங்கிட்டு போகும். அவன் அந்த அரை வெளிச்சத்தில் தருவான். நமக்கும் ஃப்ரீயாக பெனாயில் கிடைச்ச மாதிரி நம்ம வேண்டியும் வச்சுட்டு நம்மளும் வீட்டில் போவோம். வீட்டில் கொண்டு போய் நமக்கு ஆச்சரியம், கவரில் அழகாக அயன் பண்ணி கவரில் வச்சு சூப்பராக பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சுருப்பான். கவரை கிழிச்சு வெளியே எடுத்து பார்த்தா பாக்கெட் இருக்காது, பேக்கில் ஒரு ஓட்டை இருக்கும், சைடில் ஒரு கட்டிங் இருக்கும். இந்த ஆக்சிடெண்ட் ஆனவனுக்கு எல்லாம் துணிமணியெல்லாம் எடுக்கிறாங்க இல்லை, இதெல்லாம் பழைய துணிக்கு போயிடும். இவன் அடித்து நினச்சி அல்ல வேசாக கஞ்சி போட்டு முக்கி தேய்ச்சி கவரில் ஏற்றி கொண்டு வந்துடுவார். உரல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அது அங்கீகரிக்கப்படாதது, அது அங்கீகரிக்கப்படாதது. ஆனால் எல்பி, ஓட்டோ, பீட்டர் இங்கிலாண்டு அப்படின்னு ஷோரூம்ஸ் இருக்கும். அவன் தெருவில் கொண்டு வந்து யார்ட்டி அது வேணுமா வேணுமான்னு கேட்பான்னா கேட்க மாட்டான். அவனுக்கு தெரியும், இந்த பிராண்டை பற்றி தெரிஞ்சவன் வருவான், வாங்குவான், போவான். அவன் கூவ வேண்டிய அவசியம் கிடையாது. அது அங்கீகரிக்கப்பட்ட பிராண்ட். எந்த பொருள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அங்கீகரிக்கப்பட்ட பொருளை எவ்வளவு விலை சொன்னாலும் அதை என்ன செய்வாங்க, வாங்கிடுவாங்க. நம்பர் 1, நான் இப்ப செய்திக்குள்ள வர்றேன். 2 கூடை, ஒரு கூடையில நல்ல அத்திப்பழம், இன்னொரு கூடையில மோசமான அத்திப்பழம். இந்த நல்ல அத்திப்பழத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதனுடைய 5வது வசனம் வாசிங்க. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போக விடப்பட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். நம்பர் 1 நல்ல அத்திப்பழம் அங்கீகரிக்கப்படணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அத்திப்பழம் என்ன செய்யப்படுமா, அங்கீகரிக்கப்படும். லிசன், அந்த வசனத்தை ரொம்ப கிளியரா உள்ள போய் வாசிக்கணும். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட, வசனம் என்ன சொல்லுது, சிறைப்பட்டு போக விட்ட. அப்ப விட்டது யாரு? யார் விட்டது? இவர் தான் விட்டுருக்காரு. அவர் அனுமதிக்காம ஒருத்தன் வந்து தெய்வ பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது, சிறைப்படுத்த முடியாது. இப்ப யோபுவ பிசாசால தொட முடியாது, நோ சான்ஸ், அவனால தொட முடியாது. வித் பெர்மிஷன் யார் தொடறது? பிசாசு யோபுவ தொடறான், அவர் கொடுக்கிறார் பெர்மிஷன். லிசன், நல்ல அத்திப்பழம் என்று சொல்லக்கூடிய முதல் கந்தாய அத்திப்பழம் பைபிள் சொல்லி இருக்கு. முதல் கந்தாய அத்திப்பழம், அந்த அத்திப்பழத்தை அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நான் அங்கீகரிப்பேன். சோதனைகளை சகிக்கிற சிறை பிடிக்கப்பட்ட அந்த முதல் கந்தாய அத்திப்பழமாயிருக்கிற அந்த முதற் பலனை நான் அங்கீகரிப்பேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை, அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபை, அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியம், அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நீ ஒரு அத்திப்பழமா இருக்கணும். அதிலும் முதல் கந்தாய அத்திப்பழம். நீ நல்லதா இருக்கணும், அல்லதா கெட்டதா இருக்கணும். நல்லதா இருந்தா மிகவும் நல்லதா, கெட்டதா இருந்தா மிகவும் கெட்டது. நல்ல அத்திப்பழத்தை கர்த்தர் சொல்லுகிறோம், அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நான் அங்கீகரிப்பேன். ஹalleluya, ஹalleluya. முதல் தரமான அத்திப்பழத்தை அவர் என்ன பண்றாரா, அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, என்னை அவர் அங்கீகரித்திருக்கிறாரா? என்னை அவர் அங்கீகரித்திருக்கிறாரா? அவர் என்ன, இன்னைக்கு இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படாத சபை இருக்கு, அங்கீகரிக்கப்படாத ஊழியக்காரங்க இருக்காங்க, அங்கீகரிக்கப்படாத விசுவாசியா இருக்கிறாங்க. பட் எல்லாருமே கிறிஸ்தவங்க தான். ஆல் ஆர் கிறிஸ்டியன். எல்லாமே சர்ச்.
எல்லாருமே இயேசுவை ஆராதிக்கிறாங்க. பட் அங்கீகரிக்கப்பட்ட சபைதானா? அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் தானா? அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் தானோ? அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசி தானா? தேவனால் அங்கீகரிக்கப்படாம நீ கோடி ரூபாய் செலவு பண்ணி சபையை கட்டி நீ லட்சக்கணக்கான ஆத்துமங்களை கூட்டி வச்சு நீ கொட்டடிச்சாலும் அங்கீகரிக்கப்படலன்னு சொன்னா பைபிள் சொல்லுகிறது அது மிகவும் மோசமான அத்திப்பழம். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. இந்த ராத்திரி என் சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீ கஷ்டத்தில் வாழலாம், நீ கண்ணீர்ல வாழலாம், தேவைகள்ல இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம். பாடுகளை பற்றி கவலைப்படாத. இந்த உலகத்தில் வாழ்றவருக்கு உபத்திரம் உனக்கு உண்டு பைபிள் சொல்லுது. இந்த உபத்திரவத்தின் நடுவிலும் நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாய், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் வாழ்வாயானால் உனக்காக பரலோகம் திறக்கப்படும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். லிசன், ஒருவேளை பெயர் புகழ் இல்லாமல் இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், உன்னை 10 பேர் புகழ்ற மாதிரி இல்லாம இருக்கலாம், 10 பேர் உன்னை பார்த்து கங்க்ராச்சுலேஷன், 10 பேர் உன்னை பார்த்து ஷபாஷ் அப்படின்னு சொல்லாம நீ எங்கேயோ ஒரு மூலையில ஒதுங்கி இருக்கலாம். நீ எங்க இருந்தாலும் இந்த ராத்திரி பரலோகம் உன்னை அங்கீகரித்தா உன்னை பார்த்து பரலோகம் சொல்லும் நீ முதல் கந்தாய தத்திப்பழம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நிறைய சபைகள் பெயர் வாங்கின சபைகள் இருக்கும். நிறைய ஊழியக்காரங்க ரொம்ப அறிமுகமானவங்களா இருப்பாங்க. ஆனா அறிமுகமே இல்லாம எங்கேயோ ஒரு குட்டக்கோட்டில் பள்ளிக்கூட்டம் ஒரு இடத்துல ஒரு அப்பறவளைக்குள்ள ஒதுங்கி யாருக்கும் தெரியாம இருந்தாலும் பரலோகம் அங்கீகரிச்சிருந்தா அது போதும் சொல்றவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். அது எனக்கு போதும் சொல்றவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி எங்க ஒதுங்கி இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை கர்த்தர் அங்கீகரித்திருந்தா அது எனக்கு போதும். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்திலே இரத்த நாளங்கள் பொட்டி இந்த இடத்திலே நான் பிரசங்கிக்கும் நான் செத்தாலும் நல்லா கவனிச்சுக்கணும். அவர் அங்கீகரிக்காம நான் என்னதான் கொக்கரிச்சாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. நான் இயேசுன்னு சொல்றேன்னா அதை அங்கீகரிக்கணும். என் பாட்டை அவர் அங்கீகரிக்கணும், என் பிரசங்கத்தை அங்கீகரிக்கணும், என் ஊழியத்தை அங்கீகரிக்கணும், இந்த கீபோர்டை வாசித்தை அங்கீகரிக்கணும், அந்த பேட வாசித்தை அங்கீகரிக்கணும். அவர் அங்கீகரிக்காம நான் என்ன ஓட்ட ஓடினாலும் அது பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நான் அங்கீகரிப்பேன். சிறையிருப்புக்கு போகவிட்ட, உபத்திரவத்தை அனுபவிக்கிற, வேதனை அனுபவிக்கிற, கஷ்டத்தை அனுபவிக்கிற, கண்ணீரை அனுபவிக்கிற, நிந்தையை அனுபவிக்கிற, அவமானத்தை அனுபவிக்கிற அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒருவேளை அப்படி காட்சி அளிக்கலாம். அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். பைபிள் வெரி கிளியர். இங்கிருந்து கல்தேய தேசத்துக்கு போகவிட்ட அந்த யூதர்களை நான் ஆமீன் சொத்திரம் அவர்களை இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களை என்ன பண்ணுவேன்? அங்கீகரிப்பேன். ஒரு அங்கீகாரம் நமக்கு வேணும். யாருடைய அங்கீகாரம்? இவர் என்னுடைய நேசகுமாரன். அதுதான் அங்கீகாரம். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். அதுதான் அங்கீகாரம். இவர் என்னுடைய நேசகுமாரத்தி, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. You are the first quality. இந்த அங்கீகாரம் சபைக்கு தேவை. இந்த அங்கீகாரம் உனக்கு தேவை. இந்த அங்கீகாரம் ஊழியக்காரனுக்கு தேவை. இந்த அங்கீகாரம் ஸ்தாபனத்துக்கு தேவை. இந்த அங்கீகாரம் சபைக்கு தேவை. ஹalleluya, ஹalleluya. அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? Christianity, there is a variety of people. சபையில 2 விதம், ஊழியத்துல 2 விதம், விசுவாசில 2 விதம். ஒன்னு நல்லது, ஒன்னு கெட்டது. ஒன்னு நல்லது, ஒன்னு கெட்டது.
நீ நல்லதா இருக்கிறியா கெட்டதா இருக்கிறியா? நன்மை உண்டாக அவர்களை என்ன பண்ணுவேன்? அங்கீகரிப்பேன். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, நினைவெல்லாம் உமக்காக, இன்னமெல்லாம் உமக்காக. இயேசுராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அல்லேலூயா. என் ஏக்கத்தை மட்டும் ஆண்டுக்கு தெரியப்படுத்தணும், என் விருப்பத்தை மட்டும் ஏசப்பா நிறைவேற்றணும், நான் கேட்கறதெல்லாம் கிடைக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அவருடைய ஏக்கத்தை அறிந்து வாழ்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டம். கைத்தட்டு ஒரு கத்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? அங்கீகரிப்பேன். எதையெல்லாம் அவர் அங்கீகரிக்கிறார் வாசிக்கலாம். ஒன்று விஷயங்களை சொல்றேன். எதையெல்லாம் அவர் அங்கீகரிக்கிறார். சோத்ரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். Book of Genesis chapter 4 verse 4. Come on, வேகமா. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நம்பர் 1, விசுவாச தேவப்பிள்ளையே, முதலாவது அங்கீகாரம் எதுல வரணும்னா காணிக்கை. எதை அவர் அங்கீகரிக்கணும்? எதை அவர் அங்கீகரிக்கிறாரா? ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நம்ம கொடுக்கிற காணிக்கை, நம்ம கொடுக்கிற தசம பாகம், நம்ம கர்த்தருக்கு செய்கிற காரியம், இது அவர் என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணுங்க? அங்கீகரிக்கணும். ஆபேல் ஆடு மாடுகளை செலுத்தினான், காயின் காய்கனிகளை செலுத்தினான். காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை, ஆபேலுடைய காணிக்கை என்ன செய்தது? அங்கீகரிக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆபேல் ஆடு மாடுகளை செலுத்தினா அது இரத்த பலி, அதனால அவர் அங்கீகரிச்சிட்டாரு. காயின் காய்கறிகளை செலுத்தினா அது வெஜிடேரியன், அதனால அவர் அங்கீகரிக்கல. ஏன்? ரத்தம் குடிக்கிறவரா? இல்லையே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். நோ. வேதம் சொல்லுகிறது, மந்தைகளின் முதல் ஈற்றை கர்த்தருக்கு செலுத்தினான். எதுங்க? தி பெஸ்ட். எது? தி பெஸ்ட். காணிக்க கொடுக்கிறதுல பெஸ்ட். காயின் என்ன பண்ணான்னா, இந்த கல்யாண வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொட்டி போட்டிருப்பாங்க ரூமுக்குள்ள, எல்லாம் கொட்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொட்டி போட்டிருந்த இடத்துல ஒரு அரிப்பெட்டியை கொண்டு வச்சானோ கடவத்தை கொண்டு வச்சானோ குறைச்சு வாரி வச்சு கொண்டு வச்சுட்டு போனேன். நான் நினைக்கிறேன் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சமையலுக்கு அதை எடுத்து வெட்டும் அத்திரின் சூத்த கத்திரிக்காவா இருந்திருக்குமா இருக்கும். இவன் கத்திரிக்க கொடுக்கும்போது தெரிஞ்சு எடுத்து கொடுக்கல, இவன் வாரி கொண்டு வச்சான். அவன் தப்ப யாரு தப்போ தெரியாது, வெட்டி பார்த்தா அத்திரின் சூத்த. கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேல் மந்தைகள்ல போய் நின்று பார்க்கிறோம். ஆமென், சோத்திரம். மந்தைகளின் தலையீற்றுகளின் முதல் அப்படி கொழு கொழு கொழுன்னு அப்படி புஷ்டியா நிக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சு கொண்டு வந்து எங்க வச்சிட்டான்? காணிக்க வச்சுட்டான். இதுதான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் பண்ணுவோம் பாருங்களேன், கடையில் கொண்டு போய் 100 ரூபாய் கொடுப்போம், அவன் வாங்கி இப்படி அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு வேற நோட்டு இருந்தா தருவான், வேற நோட்டு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? நம்ம நேரம் அந்த அவன் திருப்பி விட்ட நோட்டை கொண்டு வந்து பைபிளில் வச்சிருவோம். பைபிள் தான் நமக்கு மணி பர்ஸு, இதில் வச்சிருவோம். இது ஞாயிற்றுக்கிழமை நேரம் இங்கே வரும். எங்கே வரும்? பைபிள் வழியாக நேராக பிரயாணம் பண்ணி எங்கே வரும்? சர்ச்சுக்கு வரும்.
அது கொண்டு போடுற இடம் தெரியுமா? கண்ணை மூடிடி, பாஸ்ட் வேண்டி ஒன்றும் பார்க்க மாட்டேன், வாங்கி பார்த்தா போடியாரு இல்லை. ஆமாம், அதனால யாருக்கும் தெரியாது, சுருட்டு மடைக்கு உள்ள சொருவின்னு போயிட்ட. செல்லா காசுக பெட்டியாக இந்த பெட்டி பெட்டி இல்லையா? ஆமாம் இருக்கா இதில். இது செல்லா காசு போடுற பெட்டி மாதிரி. சில பாஸ்டர்மாரு திங்கக்கிழமை பேங்க்ல போய் நிற்பாங்க, கிழிஞ்ச நோட்டு மாற்று. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கல, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கல. நான் நினைக்கேன் இனி காணிக்க கையில வாங்கலாம், பெட்டியில போட விடப்படாது, கையில கொடுங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மாட்டோம், ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் இதில் வரும். அல்ல சொல்லுங்க பார்க்கல, கிழிஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டினதெல்லாம் வரும். ஆமே, ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதங்க போட்டு நீங்க எப்படியோ கொடுத்துட்டு போங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் முதல் ஈற்றுகளை கர்த்தருக்கு செலுத்தினான், கர்த்தர் அதை அங்கீகரித்தார். லிசன், நம்ம 10 ரூபாய் கொடுக்கிறோம், 100 ரூபாய் கொடுக்கிறோம், அதெல்லாம் விஷயம். நம்ம கொடுக்கிறது பெஸ்டா இருக்கணும். அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நேரத்தை கருதி எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணல. ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு பலாப்பழம் காணிக்க வச்சுச்சான். எப்படிங்க? ஒரு பலாப்பழம் காணிக்க வச்சுச்சான். இந்த பாஸ்டருக்கும் ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கும் பலாப்பழம்னா அவ்வளவு இஷ்டம், அவ்வளவு இஷ்டம். இந்த அம்மா ஒரு அழகான பழத்தை கொண்டு காணிக்க வச்சிருக்கு. பாஸ்டருக்கு பிரசங்கமே ஓடல. அவருக்கு தடபட என்ன பேசுறன்னு தெரியாம 12:30 முடிக்க வேண்டிய கூட்டத்தை 12:15 முடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த பலாப்பழத்தோட வாசனை இங்கிருந்து அப்படியே அது இங்க அடிக்குது. அப்போ முடிச்சிட்டாரு. 12:15 முடிச்சுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. போங்க போங்க போங்க, சோதரா 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 எல்லாத்தையும் அடிச்சு வெளியே பத்திட்டு ஓடி போய் கமந்து கடந்து எதுக்கு ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, இந்த பலாப்பழத்தை ஆசீர்வாதம் வேர்ல இருந்து கொண்ட வரைக்கும் அடுத்த வருஷம் காய்ப்பதாக, வேர்ல இருந்து கொண்ட வரைக்கும் அடுத்த வருஷம் காய்ப்பதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒய்ஃபை பார்க்குறாரு. தூக்கிட்டு போய் என்ன பண்ண, நீ கட் பண்ணணும், கட் பண்ணி நம்ம சாப்பிடணும். இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. என்ன சாப்பிடணும்? வெளி ஊரில் உள்ளவங்க எல்லாம் பலாப்பழத்தை டேஸ்ட்டு 1-2 சாப்பிடணும். நம்ம ஆள் ஒரு சக்கையை ஒன்னோட தின்றுவாங்க. ஆமாம், வெளியில் உள்ளவங்க ஒரு மாம்பழத்தை வெட்டி ஒரு குடும்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு மாம்பழத்தை ஒன்றா கடிச்சு தூக்கி கொட்டையும் சேர்த்து திங்க பார்ப்போம். ஆமாம் ஆமாம், ஒரு அல்லில சத்தமாக சொல்லுங்க. எதுக்கு? கொட்டையோட தின்றதுக்கா? சரி விடுங்க. இப்போ பலாப்பழத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பாய்க்காரு. காணிக்க வச்ச அம்மா தூக்கிட்டு நிற்குது சக்கவளத்தை. இந்த காணிக்க வச்சில் ஒரு அம்மா, இந்த அம்மா பலாப்பழத்தை தூக்கி தோல்லிட்டு நிற்குது. நின்றுண்டு சோத்திரம் பாஸ்ட போயிட்டு வரேன்னு போயிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்றும் விளங்கல. என்னடா இது, நம்ம கூட்டத்தையும் சீக்கிரம் முடிச்சு ஒழுங்கா ஜெபம் பண்ணாம ஜனங்களையும் அனுப்பிவிட்டு பலாப்பழம் சாப்பிடலாம் சாணம் போயிட்டு இருக்கண்ணா. ஒரு கொஞ்ச நேரம் தாண்டி பாஸ்ட் முகம் எல்லாம் வாடி, சரி அந்த கஞ்சியை ஊற்று குடிப்பேன். என்ன செய்யாது, இனி அந்த கஞ்சை ஊற்று குடிப்போன்னு கஞ்சியும் குடிச்சுன்னு பாஸ்ட் உட்காந்துருக்காரு. அந்த அம்மா ஒரு அரிப்பெட்டியும் கொண்டு வருது. நம்ம ஊரில் பெட்டிகள் நிறைய உண்டு, அரிப்பெட்டி கடவுன் இல்லை. அதில் ஒரு அரிப்பெட்டியும் கொண்டு அதில் ஒரு துண்டு சக்கை, அந்த சக்கையை வீட்டில் கொண்டு போய் வெட்டி அதுலேருந்து ஒரு துண்டு சக்கையை இந்த அரிப்பெட்டியில் வச்சு இந்த அம்மா கொண்டு வருது. பாஸ்டருக்கு ஆசையினால வேண்டான்னு சொல்லாம வாங்கி தோத்திரம் பண்ணி சாப்பிட்டார். காரியம் என்னன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் இவர் தான் ஜெபம் பண்ணிட்டாரு. எங்க இருந்து? வேர்ல இருந்து கொண்ட வரைக்கும் காய்க்கணும்னு வேற ஆசீர்வதிச்சார்ல. நீ ஆசீர்வதிக்கிறவன் நினைச்சுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த தண்ணி அடிச்சுட்டு வர பயிலுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணிடப்படாது. அவன் குவார்டர் அடிச்சுட்டு வருவேன், நம்ம ஜெபம் பண்ணி விட்ட உடனே ஃபுல் அடிப்பாங்க. ஆமா, அதனால ஆசீர்வதிக்கவோ ஊழியக்காரங்க கவனமா ஆசீர்வதிக்கணும். நல்ல சொல்லுங்க பாருங்களா. குவார்டர் அடிச்சுன்னு வர பயிலுல என்ன செய்யப்படாது, ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிடப்படாது. அவன் கொஞ்சம் ஜெபம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஃபுல் அடிப்பான். அதனால ஜெபம் பண்ணும்போது யோசித்து பண்ணணும். அல்ல சத்தமா சொல்லுங்க. இவர் முன்பின் தெரியாம வேர் முதல் கொண்ட வரைக்கும் காய்ப்பதாக எண்ணார். அடுத்த வருஷம் வரிஞ்சு பிடிச்சது சக்கை கீழண்டு மேல வரைக்கும். இந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு துண்டு கொடுத்ததுக்கு இவ்வளவு ஆசீர்வாதமான சக்கை விளைஞ்சி பழுக்க தொடங்குச்சு. அம்மா பறிச்சு கொண்டு வந்து ஒன்ன காணிக்க வச்சாங்க, ஒன்ன வெட்டுனாங்க. வேர்ல இருந்து கொண்ட வரைக்கும் காய்ச்ச அத்தனை சக்கையிலும் ஒரு துண்டு தான் சோளம், மற்றதெல்லாம் மெக்கு.
எல்லா சக்கையிலையும் ஒரு துண்டு தான் என்னது சோள, மற்றதெல்லாம் என்னது பூஞ்சி மெக்கு. அம்மாவுக்கு பாடு அங்க இருந்துச்சு. நான் சொல்றது என்னன்னா, கர்த்தருக்குன்னு எதை நம்ம கொடுக்கிறோமோ தி பெஸ்ட். எப்படிங்க? தி பெஸ்ட். எதை கொடுத்தால். அதே போல இன்னும் இருக்கிறாங்க பாருங்க, ஒரு கூட்டம் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. எதுக்கு கண்ணு நொல்லையா இருக்குதோ, எதுக்கு மூக்கு கோணி இருக்குதோ, எதுக்கு காது சுருண்டு இருக்குதோ, எதுக்கு கால் ஒழுங்கா வராம தாங்கி தாங்கி நடக்குதோ அதை எங்க அனுப்பிடுவாங்க? ஆண்டவர் குருடச்சவிடு பள்ளி நடத்தியாரா? இல்ல. உதவாக்கற, அடங்காத கேஸ், தண்ணி அடி கேஸ், கொலகார பயிலுவ, வெட்டுக்குத்து பயிலுவ, இவங்கள எங்க எங்க அனுப்புவாங்க? ஊழியத்துக்கு. நல்லதா இருக்கிறத கிட்ட வச்சு விடுவாங்க. நான் சொல்றேன், நம்ம வீட்டில் எது பெஸ்டோ அது கர்த்தருக்கு. என்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு வரும்போது எங்க 10 ரூபாய் 20 ரூபான்னு தேடி எடுக்கப்படாது. எது பெஸ்டோ அதை கொண்டு கர்த்தருக்கு கொடுக்கணும். அந்த வாரம் முழுதும் கர்த்தருடைய சம்பூர்ணம் அடைய செய்வார். கைத்தட்டி ஒன்று கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. கைத்தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. லிசன், உங்க விசுவாசத்துக்காக ஒரு சாட்சியை சொல்றேன். என் சாட்சியை சொல்லக்கில்லை இந்த மேடை, வசனம் பேசுறதுக்காக மேடை, என் குடும்ப கதை பேசுறதுக்கு இல்லை இந்த மேடை. ஆனாலும் உங்க விசுவாசத்துக்காக ஒரு சின்ன சாட்சி. ஒரு முறை நான் வெளிநாட்டுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு சனிக்கிழமை நைட்டு தான் ட்ரிவாண்ட்ரம் வந்து இறங்கினேன். ஸோ சண்டே எனக்கு அன்னைக்கு என்ன கிடையாது, ப்ரோக்ராம் இல்லை. நான் நேரம் என்ன பண்ணினேன்னா, கார் எடுத்துட்டு ஒரு சர்ச்சில் போய் பின்னாடி, ஒரு பெரிய சர்ச்சில் போய் பின்னாடி உட்கார்ந்து அன்னைக்கு சர்வீஸ் அட்டன் பண்ணேன். உங்க சத்தியத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, என்கிட்ட அன்னைக்கு எந்த காசுமே இல்லை. என் பாக்கெட்ல ஒரு $100 ஒரே நோட்டு, $100 ஒரு நோட்டு. அதை எடுத்து என் பாக்கெட்ல வச்சுட்டு நான் சர்ச்சுக்கு போனேன். என்னன்னா, நான் ரொம்ப வெளியில இருந்துட்டு வந்ததுனால வண்டியில பெட்ரோலும் அந்த 2 கிட்ட தான் கிடக்குது. சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது இந்த காசை மாத்தி பெட்ரோல் போட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு இந்த டாலரை எடுத்து வச்சு நான் சர்ச்சுக்கு போறேன். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். செய்தி போயிட்டு இருக்கு. காணிக்க போட காசு இல்லை. காணிக்க போட காசு இல்லை. அன்னைக்கு ஒரு மிஷினரி வந்து நின்று பிரசங்கம் பண்ணிட்டு சொல்றாரு, நீ மிஷினரியா போகாட்டாலும் உன் பணம் மிஷினரியா போட்டுனார். உன் பணம் மிஷினரியா போட்டுனார். அப்பா இது எங்க போகுதுன்னா, ஆண்டவர் இது வேற இடி விழுந்த மாதிரி செய்தியை வேற கொடுத்துட்டாருன்ட்டு நான் இதை கையை பிடிச்சு வச்சு சோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவர் நான் என்ன பண்ணணும்? வழியில கார் நின்னா உமக்கு தான் கேவலம், நான் ஊழியக்காரன் ஆகணும். யார்கிட்ட சொன்னேன்? ஊழியக்காரன் பெட்ரோல் இல்லாம ரோட்ல நிக்கான்னு உண்மை தான் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, என்ன சொல்ல மாட்டாங்க. ஒரு லட்சத்தமா சொல்லுங்க பார்க்கல. என்ன ஆண்டவரே பண்றதுன்ட்டு திக்குடு முக்குடு ஆடிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மிஷினரியா போகலன்னா பைசா கொடுன்னு. மிஷினரியா போகலன்னா பைசா கொடுத்துட்டு போன்றார். ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தேன். $100 எடுத்தேன். ஒரு கசக்குன்னு என்ன பண்ணலாம் ஆண்டவரை கண்ணா மூடிட்டு கொண்டு காணிக்கப்பட்ட போட்டு இறங்கி போயிட்டேன். வேற வழியே தெரியல, ஒரு வழியுமே எனக்கு தெரியல. நேர போனேன். ரோட்டு ஓரம் தான் என்னோட ஆஃபீஸ் இருந்துச்சு, மெயின் ரோட்ல. அலுவலகத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அலுவலகத்துக்கு போக மாட்டேன். அலுவலகத்துக்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு அலுவலகத்தை திறந்து உட்கார்ந்துட்டேன். இனி எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. என்னைக்குமே ஞாயிற்றுக்கிழமை வராத ஒரு ஊழியக்காரர் அன்னைக்கு என்ன பக்கம் வந்தார். அதுலயும் ஒரு காரியம் சொல்றேன், அந்த ஊழியக்காரர் வரும்பெல்லாம் நான் அவருக்கு ஏதாவது பணம் கொடுத்து விடுவேன், ஹெல்ப் பண்ணுவேன். அவர் தான் வந்திருக்காரு. இப்ப 2வது சோதனையில மாட்டியிருக்கேன். ஆண்டவரே சோத்திரம் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன். திடீர்னு அவர் எழும்பினாரு, பாஸ்டர் ஒரு காணிக்க கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. கொடுத்தாரு. நான் பெட்ரோல் போட்டேன். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, ஆண்டமான் நிக்கோபார் தீவில் 1.5 மாசம் ஊழியத்தில் இருந்துட்டு ரிட்டர்ன் வரேன். வரும்போது என்னை தங்க வச்சு பராமரிச்ச அந்த ஃபேமிலி வரும்போது அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரணும்னு பார்க்குறேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறது என் டிக்கெட்டோட காசு தான் இருக்குது. இப்போ காசை கொடுத்துருங்க, நீந்தி தான் வரணும். நான் அந்தமான்ல இருந்து காசை கொடுத்தேன்னா நான் நீந்தி தான் வரணும். நல்ல கவனிங்க. ஆவியான பாரப்படுத்துற ஏதாவது கொடுக்குறாரு. என்னத்தை கொடுக்கறது? ஏதாவது கொடுன்னா என்னத்தை கொடுக்கறது? இருக்கிறது இந்த காசு தான். இதை கொடுத்துட்டா ஊருக்கு போக முடியாது ஆண்டவரே அப்படின்ட்டு கலக்கத்தோட போராடிட்டு இருக்கிறேன். அப்ப
அப்பதான் ஆண்டு ஞாபகப்படுத்துறாரு. சில நேரம் நமக்கு ஞாபகம் வராதது அவர் ஞாபகப்படுத்துவார். நீ ரங்கு பெட்டியில் 1000 ரூபா வச்சிருக்க எல்லாம் கொடுன்னு, நீ அந்த மசாலா பெட்டிக்குள்ள 100 ரூபா வச்சிருக்க எல்லாம் எடுத்து கொடுன்னு சொல்லுவார். அப்ப பதிக்கிறப்படாது, திறந்து கொடுத்துடணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பாரப்படுத்துறாரு கூடு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் பார்த்தேன், மேலையும் கிளி பார்க்கிறேன், ஒண்ணுமே என்கிட்ட இல்லை. அப்பதான் புரிஞ்சது, எனக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்துறாரு. சென்னையில இருந்து கப்பல் ஏறும் போது எங்களுடைய அங்கிள் ஒருத்தர் கோல்டு வாட்ச் ஒன்று எனக்கு பிரசன்ட் பண்றாரு. அதை வாங்கி நான் கையில கட்டியிருக்கேன். கட்டிட்டு தான் அந்தமான் போயிருக்கேன். கர்த்தர் சொன்னாரு, வாட்சை பாருன்னாரு. பார்த்தேன், முத ஒரு வாட்ச் ஒரு ஆள் தந்துருக்காங்க, இதையா காட்டுறாருன்ட்டு வாட்சை பார்க்குறேன், அந்த முகத்தை பார்க்குறேன், வாட்சை பார்க்குறேன், அந்த பாஸ்டர் முகத்தை பார்க்குறேன். வேற வழி இல்லை, களத்துனேன். அவர் கையில் பிடிச்சி கட்டி விட்டேன், வந்துக்கிட்டே இருந்தேன். நம்பினாலும் நீங்கள் நம்பாத போனாலும் சரி, சென்னையில் கப்பலில் இறங்கி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்தார். டைட்டான் ஷோரூம் கூட்டிகிட்டு போனார். தி வேர்ல்டு ஸ்மால்ஸ்ட் தின் வாட்ச் சொல்லுவாங்க. எட்ஜின்னு டைட்டான் ஒரு வாட்ச் இருக்கு பாருங்க, பேப்பர் கனம் தான் இருக்கும் அந்த வாட்ச். என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஷோரூமில் இருந்து வாட்ச் வாங்கினார். இப்போ அது என்னுடைய ட்ராயரில் உறங்கிட்டு இருக்கு அந்த வாட்ச். ஒரு லட்சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொடு, உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். அவர் ஆமைக்கு கூலிக்கு சரிந்து விழும்படி செய்கிறவர். கர்த்தருக்காக கையை குறைக்கிறாத, கன்வென்ஷனுக்காக கையை குறைக்கிறாத. ஆமீன், சோத்திரம். கர்த்தர் உங்ககிட்ட பேசினா லட்சமா தூக்கி வீசிட்டு போயிட்டே இரு, உன்னை கோடீஸ்வரனை கர்த்தர் மாற்றுவா. கை தட்டி உன்னை கர்த்தரை தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கிறவர். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமே, தேவ பிள்ளையே, அவர் அங்கீகரிக்கிற வாழ்க்கை உனக்கு அவசியம். ஆவியான பாரப்படுத்துறதுனால சொல்றேன், தயவு செய்து பாஸ்டருக்கு கொடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. தயவு செய்து பாஸ்டர் ஃபேமிலிக்கு கொடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. தயவு செய்து ஐபிசி பள்ளி கூட்டத்துக்கு கொடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. கொடுக்கும்போது ஒரே சிந்தை தான் இருக்கணும், கர்த்தருக்கு கொடுக்குறேன். இதை தவிர்த்து வேற சிந்தை உனக்குள்ள வந்துச்சுன்னா அது பிசாசுக்கு வேலை. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லிசன் 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 லிசன். கர்த்தர் பாரப்படுத்துறதுனால சொல்றேன், கர்த்தர் பாரப்படுத்துறதுனால சொல்றேன். ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு ஒரு மைக் தேவை, அல்லது ஒரு ஆம்பிளிஃபையர் தேவை, அல்லது ஒரு ஃபேன் தேவை, அல்லது ஒரு ஸ்பீக்கர் தேவை. எது தேவைன்னு உனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரோ அதை வாங்குவதற்கான பணத்தை கொண்டு கர்த்தர் தாசன் கொடுத்துரு. ஆனா ஐடியா சொல்லக்கூடாது. காசை கொண்டு கொடுத்துட்டு பாஸ்டர் உஷா ஃபேன் வாங்குங்க. என்னது? ஒரு உஷா ஃபேன் வாங்க. உஷா ஃபேன் வாங்குறாரா ராலி வாங்குறாரு, அவருக்கு அது தெரியும். வாங்குங்க, கொடுத்துட்டு மரியாதை போயிட்டே இருக்கணும். இந்த ஐடியா சொல்ல கொண்டு நிற்கப்படாது. ஒரு லட்சத்தமா சொல்லுங்க பார்க்கல. சிலருக்கு என்னன்னா தான் போடுற கோடு தான் இருக்கணும். இந்த ஜாலி இங்க நடக்கப்படாது, உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஒரு லட்சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துல கொடுக்கணும், திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். நீ வீட்டுக்கு போய் சேர முன்னாடி உனக்கு சகல நன்மைகளையும் கர்த்தர் திரும்ப தருவா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல 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 என்ன செய்தாலும் அதை அவர் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் அங்கீகரிக்கிற ஊழியம், அவர் அங்கீகரிக்கிற காணிக்கை, இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறேன்னு சொன்னா நீ கொடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்கள் என்ன பண்ணுவேன்? அங்கீகரிப்பேன். அங்கீகாரத்தில் நம்பர் 1 காணிக்கை அங்கீகரிப்பாராம். இரண்டாவது வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். புக் ஆஃப் ஐசாயா chapter 56 verse 7. அவர்களுடைய சர்வாங்க தகனங்களையும் பலிகளும் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்படும். அடுத்தது பலியை அவர் அங்கீகரிப்பார். சர்வாங்க தகன பலி. பைபிள் சொல்லுகிறது 119ஆம் சங்கீதம் 108வது வசனம். வேகமா வாசிங்க. 119ஆம் சங்கீதம் 108வது வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. நம்ம ஆல்ரெடி டைமை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். கமான். என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து. கவனிங்க, நம்முடைய பலி அவர் அங்கீகரிக்கணும். பலின்னா நம்முடைய துதி ஸ்தோத்திர பலி. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எதை அவர் அங்கீகரிக்கணுங்க? நம்முடைய துதி ஸ்தோத்திர பலி. இந்த நாவினால சபிக்கிறதும் அதே வாயினால, ஆஸ்வதிக்கிறதும் அதே வாயினால. இந்த பலியை அங்கீகரிக்கணும்னா சுத்தமான பலியா இருக்கணும்.
வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல கோபிச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னா அவர் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரிப்பே. இங்க உட்கார்ந்து நீ அந்நிய பாஷை பேசும்ப, அங்க உட்கார்ந்துட்டு புருஷன் நினைப்பாரு வீட்டுல கடு போல பிடிச்சி தள்ளிட்டு இங்க வந்து என்ன பாஷை பேசி தள்ளியாண்டு பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பலி அவர் என்ன செய்ய மாட்டாரு, அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரிப்பே. நம்முடைய ஸ்துதி ஸ்தோத்திர பலிய அவர் அங்கீகரிக்கணும். அவர் அங்கீகரிக்காம இങ്ങനെ கடந்து கொல்லியாண்டேன்னு நீ விழிச்சும் பிரயோஜனம் இல்லை. சிலர் வந்து உட்கார்ந்தோட கட்டப்பட்டு தொட்டப்பட்ட அந்த டீசல் ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி இங்கே கடந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி தள்ளுணும். வெளியே போனால் இதோட கையில் பிடிச்ச கொள்ளாது, தொட முடியாது. நாற்ற கேசுகள் வா திறந்தா கிட்ட நிற்க முடியாது. ஆனால் இங்க வந்து உட்கார்ந்து அதுகளுக்கு அந்த எக்ஸசைஸை பார்க்கணும். வண்டி ஓட்டி அது கிட்டுப்புட்டு தட்டுப்புட்டு தலபலா திலபலான்னு சுபலா லபலா லிபலான்னு விழிச்சு எங்கே கடந்து ஒரு பிரகலமே பண்ணிடுவாங்க. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பிரவர்த்தி கையில் தொடக்கூடாது, பிரவர்த்தி கையில தொடக்கூடாது. நீங்க துதிக்கிற துதி, நீ ஆராதிக்கிற ஆராதனை, நீ பாடுற பாட்டு, நீ எதை செய்தாலும் கர்த்தரை அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்காம இങ്ങനെ கடந்து கொல்லியாண்டே விழிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு அல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த ஒரு மாதிரி சிரிச்சும்ப சிலர் அப்படி செய்வாங்க போல தோணுது சாட்சி இல்லாம. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நல்ல கவனிக்கணும். என் பலி அவர் அங்கீகரிக்கணும். அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பலிய? உற்சாக பலி. இங்க நின்னுகிட்டு பாடகர் வந்து சொல்லுவாரு, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம், கையை தட்டுவோம், சத்தத்தை உயர்த்துவோம், கூவோம், கொக்கரிப்போம். இந்த பலி அங்கீகரிக்கப்படாது. அவர் பாட்டு பாடுவார், நீ உலக பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். இங்க இந்த அலவாங்கு போட்டு இந்த நடிக்க மாதிரி கம்பியை போட்டு தூக்கிய மாதிரி துதி 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 இன்னும் பிடிச்சுக்க இன்னும் பிடிச்சுக்க அப்படி எப்படி வருது இந்த ஜுவாலி ஒன்று நடக்கப்படாது. உற்சாக பலின்னு சொல்லி இருக்கு. என்ன பலி? என்ன பலி சொல்லி இருக்கு? ஹலோ, என்ன பலி? உற்சாக பலி. இன்னொருத்தவங்க சொல்லி வரப்படாது. வந்து உட்கார்ந்த உடனே கண்ணை மூடணும், உனக்க பாட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிக்கணும். தெரிஞ்ச பாட்டா இருந்து கூட பாடு, இல்லைன்னா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. உன்னை கர்த்தர் நிரப்புவார். கை தட்டி உன்னை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல 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 கவனிங்க. யார் பாடுறாங்க, யார் நடத்துறாங்க, எந்த பாஸ்டர் வந்திருக்காரு, இதை பார்த்து ஆராதிக்கப்படாது. உற்சாக பலியை கர்த்தர் விரும்புகிறார். உற்சாக பலியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். வாயின் உற்சாக பலியை அங்கீகரிக்கிறவர் வந்திருக்கிறார். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் செய்தியை சொல்லிட்டு இருக்கும்போது உங்க சிந்தைக்குள்ள போகணும். ஆண்டவரே, இதுவரையிலும் கொடுத்த காணிக்கை நீங்க அங்கீகரிச்சிருக்கீங்களா? இதுவரையிலும் ஆராதனை நீங்க அங்கீகரிச்சிருக்கீங்களா? இந்த நாள் முதல் என் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்க வேண்டும் ஆண்டவரே. நீ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆராதனை, நீ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சோத்திரம் காணிக்கை நான் செலுத்தணும். வாசிங்க ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். எனக்கு வசனங்களை கோடிட நேரம் இல்லை, வேகமா வாசிங்க, வேகமா. ஆமென். இது நம்முடைய ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமா இருக்கணும். அல்ல சத்தமா சொல்லுங்களேன். அதாவது ஆமென் சோத்திரம். நாம் செய்கிற ஊழியம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காகவோ, ஸ்தாபனத்தை பிரியப்படுத்துறதாகவோ, ஸ்தாபன தலைவர்களை பிரியப்படுத்துகிறதாகவோ இராதபடிக்கு நாம் செய்கிற ஊழியம் இந்த உலகம் அப்ரிஷியேட் பண்ணினாலும் சரி, பண்ணாத போனாலும் சரி, நம்ம ஊழியத்தை பரலோக அங்கீகரிக்கிறதா இருக்கணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தலைமை போதகர் வாழ்த்துறாரோ வாழ்த்தாத போறாரோ, ப்ரமோஷன் தராரோ தராத போறாரோ, அதெல்லாம் விஷயம். யார் உன்னை வாழ்த்தினாலும் வாழ்த்தாட்டாலும், உனக்கு கொடுத்த சண்டே கிளாஸ் ஊழியம், உனக்கு கொடுத்த வாலிபர் ஊழியம், உனக்கு கொடுக்கிற ஜெப ஊழியம், உனக்கு கொடுக்கிற தூப்பு ஊழியம், உனக்கு கொடுக்கிற தொடைப்பு ஊழியம், உனக்கு கொடுக்கிற எந்த ஊழியம் ஆபரேட்டிங்கா இருக்கலாம், எந்த
கிளீனிங் ஒர்க்கா இருக்கலாம், அது வால் போஸ்ட், அது நோட்டீஸ் ஓட்டுறது, அது ட்ராக் கொடுக்கிறது. உன் கையில எந்த பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை அவர் அங்கீகரிக்கிற மாதிரி செய்யணும். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறோம். சொல்லுங்களே, இன்னும் சத்தமா சொல்லுங்களே. எனக்கு அன்பானவர்களே, இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்திற்கு போகவிட்ட அந்த யூதர்களை நான் என்ன பண்றேன்? அங்கீகரிக்கிறேன். அப்ப முதல் கந்தாய அத்திப்பழம்னா அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசி, அங்கீகரிக்கப்பட்ட சபை, அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? இந்த ராத்திரி நமக்குள்ளால ஒரு சிந்தை வரட்டும். என்னை, என்னுடைய பிரவர்த்திகளை, என்னுடைய காரியங்களை, என்னுடையவைகளை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அவர் அங்கீகரிக்காத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா பின்னோக்கினா பின்னோக்கேனா பின்னோக்கினா. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Pinokina, Pinokina. யாரையும் பார்த்து, எதையும் பார்த்து கர்த்தருடைய காரியத்தில் பின்வாங்காதீங்க. அவர் அங்கீகரிச்சா யாரையுமே பார்க்காதீங்க, போய்கிட்டே இருங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுக. ஒரு நாள் வரும், அந்த நாள் நீ உயர்த்தப்படுவாய், அந்த நாள் நீ மகிமைப்படுத்தப்படுவாய். அந்த நாள் அவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. ஹalleluya. நம்பர் 1 அங்கீகரிக்கணும். நம்பர் 2 சொல்லி ஜெபம் பண்ணிடுவேன், பயந்துராதீங்க. ஆல்ரெடி பாஸ்ட். 6வது வசனம் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மீது வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். அவர் உன்னை அங்கீகரிச்சிருந்தா பைபிள் சொல்லுகிறது, அங்கீகரிக்கப்பட்டவன் மீது என் கண்கள் இருக்கும், என் கண்கள் அவன் மீது இருக்குமானால் அவனை இடிக்க விட மாட்டேன், அவனை பிடுங்க விட மாட்டேன், அவனை நான் கட்டுவேன், அவனை நான் நாட்டுவேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நீ அங்கீகரிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைனா எவனும் உன்னை பிடுங்க முடியாது, எவனும் உன்னை இடிக்க முடியாது. எந்த சதி திட்டங்களோ, எந்த மனுஷ தந்திரங்களோ, எந்த மந்திரங்களோ உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் மீது என் கண்களை வைத்து அவர்களை நாட்டுவேன், அவர்களை கட்டுவேன். ஹalleluya. அங்கீகாரத்தை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும், அவருடைய கண்கள் உண்மையிலேயே இருக்கும். ஹalleluya. பைபிள் சொல்லுகிறது, உண்மை என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எங்க போகணும், எங்க வரணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யாருக்கு SMS அனுப்பணும், யாருக்கு அனுப்பக்கூடாது, யாருக்கு கால் பண்ணணும், யாருக்கு கால் பண்ணக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, யார்கிட்ட ஐக்கியம் வைக்கணும், யார்கிட்ட ஐக்கியம் வைக்கக்கூடாது, யாரோட பேசணும், பேசக்கூடாது, அவர்களுக்கு போதிக்கிறவர். அங்கீகரிக்கப்பட்டவனுக்கு வழி அவர் காண்பிப்பார். யாரும் அறிமுகப்படுத்தணும் அவசியம் இல்லை. அங்கீகாரம் பண்ணிட்டா வழி தானே திறக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்,
அங்கீகரிக்கப்பட்டவன் மீது அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் சிறைப்பட்ட இடத்திலிருந்து அவனை நானே திரும்ப கொண்டு வருவேன், நானே அவனை நாட்டுவேன், அவனை நான் பிடுங்க மாட்டேன், அவனை நான் கட்டுவேன், நான் இடிக்க மாட்டேன். சிறைப்பட்ட நிலைமையில, நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற உன்னை அவர் நாட்டுவார், உன்னை அவர் கட்டுவார். இடிந்த நிலைமையில இருக்கிறாயா? பிடுங்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாயா? இந்த ராத்திரி, 2ஆம் நாள் ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார், உன்னை நாட்டுகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை கட்டுகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? ஐயோ, தகர்க்கப்பட்டு கிடக்கிற, இடிக்கப்பட்டு கிடக்கிற, பிடுங்கப்பட்டவன கிடக்கிற, ஐயோ நான் சிறைப்பட்டு போயிருக்கிறேன். கவலைப்படாத. எந்த நிலைமையில இருந்தாலும் அங்கிருந்து உன்னை திரும்ப கொண்டு வருகிறவர் உன்னை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். உன் நிலைமைகளை சரியா தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் உன் மீது அவருடைய கண்களை வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் உன் மேல இருக்கிற வரைக்கும் எந்த சிங்கமோ, எந்த கரடியோ, எந்த கோலியாத்தோ உன்னை தொட முடியாது. ஹalleluya. கையை தட்டி உன் ஆர்ப்பரிக்க தொடங்குங்க. பார்க்கலாம். அங்கீகரிக்கப்பட்டவன் மீது என் கண்களை வைப்பே, நான் அவனை அங்கீகரித்து கண்களை வைத்து அவனை நான் நடத்துவேன். ஹalleluya, ஹalleluya. ஓரமா சந்தரபல கதுரமனா. யார் உன்னை அங்கீகரிச்சாலும், யார் உன்னை அங்கீகரிக்காம போனாலும், ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை பிடுங்கணும் நினைக்கிறவன், உன்னை இடிக்கணும் நினைக்கிறவன் இல்பொருளாக போவோம். நான் உன்னை நாட்டுகிற தேவன். சிகபல கதுரமனா இரமா சந்தரபல. யார் உனக்கு விரோதமாய் சதி திட்டம் செய்கிறார்களோ, யார் உனக்கு விரோதமாய் குழி வெட்டுகிறார்களோ, யார் உனக்கு விரோதமாய் பொய் பேசுகிறார்களோ, அவர்களுக்கு முன்பதாக உன்னை நான் நாட்டுவேன் மகளே, உன்னை நான் கட்டுவேன் மகனே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். விடுதலை சம்பவிக்கட்டே. தூரமா கம்பலா துரபனா சந்தராலவோஸ். ஓ ஜீசஸ், ஹalleluya. தகர்க்கணும்னு திட்டம் பண்ணுகிற சில திட்டம் விடுகிறதில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சிலருக்கு விரோதமாய் சில சதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆவியானவர் சொல்லுகிற, பயப்படாத மகனே, உன் பெயரை எப்படி அது கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி உனக்கு விரோதமாக துர் ஆலோசனை பரப்புகிறவர்கள் மீது வாதையை நான் அனுப்புவேன். அன்றைக்கு தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்கள் திரும்பி வந்து துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் மேல வாதையை அனுப்பினது போல உனக்கு விரோதமாய் துர்ச்செய்தியை பரப்புகிறவனை என் கரோ தொடப்போகிறது. உன் மீது என் கண்ணை வைத்து அவளுக்கு நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். அலையில சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? I'm going to close. நான் முடிக்க போகிறேன். ஆமென். சொத்து நேரத்தை கருதி நான் வேகமாக ஒரு குறிப்பை சொல்லி செபிக்கிறேன். வாசிங்க அதுடைய ஆமென் 7வது வசனம் வாசிங்க. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நானே கர்த்தர் என்று அறிகிற இருதயம். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பாங்க, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமீன். பாபிலோன்ல ஆமீன் எபிரேய வாலிபர்கள் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற. அப்படின்னா அவங்க ஆராதிக்கிற தெய்வம் யாருன்னு நல்லா அறிந்திருந்தாங்க. அந்த இருதயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் என் ஜனமாய் இருப்பாங்க,
நான் அவங்க ஜனமாக இருப்பேன், அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். மூன்றாவது, தேவனை அறிகிற ஒரு இருதயம். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் உயர்வோ தாழ்வோ குறைவோ கண்ணீரோ நாசமோசமோ நிர்வாணமோ என்ன வந்தாலும் தேவனை விட்டு விலகாம அவர் யார் என்று அறிகிற ஒரு இருதயத்தை கொடுத்து, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஒரு அல்ல சொல்லலாமா? முதல் கந்தாயத்து அத்திப்பழத்திற்கு கிடைத்த மேன்மையை நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் கந்தாயத்து அத்திப்பழமாகிய முதற் பலன்களை அங்கீகரிக்கிறார். கண்களை அவர்கள் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை நானே கர்த்தர் என்று அறிகிற இதயத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தன் ஜனங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு கூட அங்கே இருக்குது. அந்த கூடையை குறித்து பைபிள் சொல்லுகிறது, புசிப்பதற்கு தகாத கெட்ட அத்திப்பழம். அதற்கு என்ன சம்பவிச்சது என்பதை மட்டும் வாசித்து விட்டுருங்க. அதனுடைய 8வது வசனம் வாசிங்க. புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்தில் மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமையுண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வகை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கு அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாகும் மட்டும் அங்கீகரிக்கப்படாத கூட்டத்தை இந்த வேஸ்ட் பழத்தை போட்டு மிதிச்சு நாசம் பண்ற மாதிரி அவர்களை நான் அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ராத்திரி சபைக்குள்ள 2 கூட்டம், ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட கூட்டம், இன்னொன்று அங்கீகரிக்கப்படாத கூட்டம். அங்கீகரிக்கப்படாதவருடைய நிலைமை வெளியே கொட்டப்பட்டு மிதியுண்டு போகிற அனுபவம். ஆனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு பைபிள் சொல்லுகிறது, அங்கீகாரத்தை கொடுத்து கண்களை அவர்கள் மீது வைத்து கர்த்தர் தேவன் இதயத்தை கொடுத்து அவர்கள் என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த என் ஜனங்களை அவர் என்ன பண்றார் தெரியுமா? மேன்மைப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர், நாட்டுகிறவர், கட்டுகிறவர். இந்த ராத்திரி அவர் நம்மை அங்கீகரிக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். ப்ளீஸ் எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடுங்க. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. ஆல்ரெடி இஸ் த டைம் பாஸ்ட். நேரம் கடந்து போயிடுச்சு. சிம்பிளாக ஒரு ஜபத்தை பண்ணி நான் ஜபம் பண்ணி முடிச்சிடுவேன். அந்த சின்ன ஜபத்தில் உங்களுக்கு ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் இப்போ இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அப்பா நீங்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஊழியம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாதுப்பா, நீங்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எஸ் ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நான் அங்கீகரிப்பேன் சொன்னாரே. இந்த ராத்திரி உங்களை அங்கீகரிக்கிறவர் வந்திருக்கிறாரு, உங்களை அங்கீகரிக்கிற தேவன் வந்திருக்கிறாரு. இந்த ராத்திரியுடைய கரை உங்க மேல இறங்கி வருகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து குறைவுகளை அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படணும், என் துதி ஸ்தோத்திர பலிகள் அங்கீகரிக்கப்படணும், இந்த ஊழியம் அங்கீகரிக்கப்படணும். நீங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்வு எனக்கு வேண்டாம்ப்பா. ஏதோ உலகத்தை பிரியப்படுத்துகிற, பெற்றோரை பிரியப்படுத்துகிற, மற்றவங்களை பாஸ்டரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாதுப்பா. எஸ் அப்பா, நீங்க அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்றவங்க எல்லாம் அப்பாவை நோக்கி பாருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையோ அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையோ அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த
பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள துணைத்தார். நமது ஜீவனை ஒவ்வொரு நேரம் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு மேலையும் இந்த ராத்திரி பலமான ஒரு தேவ அபிஷேகம் இப்போ ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. அவர்களுக்கு நன்மை உண்டாக, அவர்கள் அங்கீகரிப்பேன் என்று சொன்னீரே. இந்த ராத்திரி தேவ அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. என் பிள்ளைகளை அங்கீகரிக்கிற தேவ மகிமை, அங்கீகரிக்கிற தேவ வல்லமை இந்த ராத்திரி ஊற்றப்படுவதாக. இப்போ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. விலகின் ஆவிகள், அடிமைத்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு வெளியேறுவதாக. பிசாசு வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. அந்தகார வல்லமைகள் அழிவதாக. வியாதியின் அடிமைத்தனங்கள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தில் தேவனை விட்டு பிரிக்கிற, தெய்வ சமூகத்தை விட்டு பிரிக்கிற, அங்கீகாரத்தை விட்டு பிரிக்கிற அடிமைத்தன ஆவிகள் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும், இந்த ராத்திரி ஒவ்வொரு மேலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இடிக்கிற தேவன் அல்ல, உன்னை நான் கட்டுகிற தேவன். நான் பிடுங்குற தேவன் அல்ல, நான் உன்னை நாட்டுகிற தேவன். என்னை ஆண்டு கைவிட்டுட்டாரோ, என் ஜெபங்கள் கேட்கப்படலையோ, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, ஏன் எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க? வேதம் சொல்லுகிறது, இவ்விடத்திலிருந்து கல்லேய தேசத்திற்கு போக விட்ட இவர்கள் என்னால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இந்த சோதனையின் நடுவிலையோ பக்தனி யோபுவை பின்னிலைமை காட்டிலோ, அவனுடைய முன்னிலைமை காட்டிலோ பின்னிலைமை ஆசீர்வதித்தவர் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சோதனையுடைய முடிவு உனக்கு ஒரு ஜெயத்தின் முடிவு. நான் உன்னை அங்கீகரிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம்.